والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தமது வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தன்னகமெடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் நாம் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்வேன். அருமையான சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக ஜகாத்தும் ஜகாத் சார்ந்த சில முக்கியமான சட்டதிட்டங்களுமாக அமைந்திருக்கிறது. முதலாவதாக அல்லாஹு தஆலா ஜகாத்தை எவ்வாறு வலியுறுத்துகிறான் என்றால், தொழுகையோடு சேர்த்து சுமார் 42 இடங்கள், 40க்கு மேற்பட்ட இடங்களில் தொழுகையோடு சேர்த்து வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு இபாதா தான் ஜகா என்றது. தொழுங்கள் ஜகாத்தை கொடுங்கள், தொழுங்கள் ஜகாத்தை கொடுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மடக்கி மடக்கி திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜகா என்றது. அந்த ஜகாவை உலகத்தில் நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஜகாத்தை நிறைவேற்றாவிட்டால் அதுக்குரிய தண்டனைகள் எல்லாம் என்ன என்றதெல்லாம் நாம் விளங்கியிருப்போம். எனவே எங்களோட சொத்துகளுக்குரிய உத்தரவாதம், காப்புறுதி, பாதுகாப்பு எல்லாத்தையும் அல்லாஹ் ஜகாத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறான். நாம் எமது ஜகாத்தை சரியாக நிறைவேற்ற பழக வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இது முதலாவதாக. ஜகா என்று சொல்வது அது எங்களுடைய சொத்துக்களை தூய்மையாக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஜகா என்றது. அந்த ஜகாவை அல்லாஹ் தஆலா தெளிவாக இஸ்லாத்தில் தொழுகை எந்தளவு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பகுதியோ அதே போல ஜகாத்தையும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். முதலாவதாக ஜகாத்துடைய பகுதியில் எடுத்தோம்னா ஆடு, மாடு, ஒட்டகம் இதுக்கு ஜகா கடமை. இந்த பகுதிக்கு நாங்கள் விரிவாக போகல. உயிரினங்களில் இந்த 3க்கும் மட்டும்தான் ஜகாத் கடமை. ஆடு, மாடு, ஒட்டகம் இதுகள் போக வேறு எந்த உயிரினங்கள் மீதும் ஜகா கடமை இல்லை. உதாரணமாக கோழி, முயல், மான், மர போன்ற எந்த உயிரினமாக இருந்தாலும்
அதற்கு ஜக்கா கடமையாகாது. ஏனென்றால் அல்லாஹ் இந்த மூன்றுக்கும் தான் ஜக்கா கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அதற்கு அந்த ஆடுடைய மாடுடைய ஒட்டகத்துடைய விரிவான பகுதிக்கு நான் போகாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அடுத்ததாக இந்த நபாத்தாத்துன்னு சொல்லுவோம், விவசாய பொருள்கள், தானிய வகைகள், இந்த கோதுமை, தொழிற்கோதுமை, இப்படியான சில பகுதிகளுக்கும் ஜக்கா விதியாக இருக்கிறது. அதையும் நாம் விரிவாக பேசாமல் குறிப்பிடப்பட்ட அந்த வகைக்கு தான் ஜக்கா கடமை, குறிப்பிடப்படாததில் ஜக்கா கடமை இல்லை. உதாரணமாக இந்த மரக்கறி வகைகள், பீட்ரூட், கேரட், இது மாதிரி மரக்கறி வகைகளில் எதுக்குமே ஜக்கா கடமை இல்லை. இப்படி ஒரு பகுதி இருக்குது. ஏன் நான் தொட்டு கொண்டு போகிறோம்னா இது எங்களுக்கு கூடுதலாக சம்பந்தப்படாது. அடுத்தது வியாபார பொருள்னு வரக்குள்ள இந்த வியாபார பொருள்ன்றது பிரதானம். தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், இதுக்குரிய ஜக்காத்து தான் எங்களுக்கு இன்று கூடுதலாக தேவைப்படக்கூடிய விஷயம். தங்கம், வெள்ளி, அதே போன்று பணம், வியாபார பொருட்கள். இதில் முதலாவது நான் விளங்க வேண்டிய ஒரு பகுதி தான், ஒருவருக்கு எப்போ ஜக்கா கடமையாகும், எனக்கு எப்போ ஜக்காத் கடமையாகும் என்றால் அந்த குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கிறது, நிசாபுடைய அளவு. அந்த அளவு இருந்தால்தான் ஒருவருக்கு ஜக்கா கடமையாகும். அதை விட குறைஞ்ச அளவு இருந்தால் அவருக்கு ஜக்கா கடமையாக மாட்டாது. நிசாபுடைய அளவு என்று சொல்லக்குள்ள 2 அளவுகோள்களை இஸ்லாம் சொல்லி தந்திக்குது. முதலாவது தங்கம், 2வது வெள்ளி. ஒருவர் தங்கத்தில் தங்க அளவை மையப்படுத்தி கொடுக்க விரும்பினா அப்படியும் கொடுக்கலாம், வெள்ளிய அளவை மையப்படுத்தி கொடுக்க விரும்பினால் அப்படியும் கொடுக்கலாம். எந்த தடையும் கிடையாது. வெள்ளியைத்தான் கொடுக்க வேண்டும், தங்கத்தை கொடுக்க இயலாது, தங்கத்தான் கொடுக்க வேண்டும், வெள்ளியை கொடுக்க இயலாது என்று யாருக்கும் தடை போட இயலாது. விருப்பம் மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஆனால் இன்று பணம் தங்கத்துடைய பெறுமதியில் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறதால தங்கத்தில் கொடுக்க நல்லம் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயப்பாடு கிடையாது. இது முதலாவது விஷயம். அடுத்த தங்கத்தில் எந்த அளவு என்று பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10.5 பவுனை பார்க்கலாம். 10.5 10.75 கிடைப்பட்ட சொல்லப்படும். ஒரு 10 வச்சுக்கொண்டா ஒரு 10.5 பவுனை வாங்குகிற பணம் ஒரு இடத்துல இருந்து அதுவும் ஒரு வருடம் பூர்த்தியாகி விட்டால் அவர் மீது ஜக்கா கடமையாகும். இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக 10.5 பவுனுக்கு ஒரு 20 லட்சம் என்ற ஒரு குத்து மதிப்பு வச்சுக்கொள்வோம். ஒருவரிடத்தில் அவருடைய கையகமாக 20 லட்சம் அல்ல அதுக்கு மேற்பட்ட பணம் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்கிறது என்றால் அவர் மீது ஜக்கா கடமையாகும். இது தங்கத்தை மையமாக கொண்டு. இதே நாங்கள் வெள்ளியை அடிப்படையாக கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது மிச்சம் குறைஞ்ச ஒரு தொகை தான் வரும். அதாவது 672 கிராம் என்று சொல்லக்குள்ள சாதாரணமாக ஒரு 2 லட்சம், 1,85,000, 2,10,000 உட்பட்ட ஒரு தொகை வரும். அந்த தொகை ஒரு வருடம் பூர்த்தியாகி ஒரு வருட கையில் இருந்தால் அவர் மீது ஜக்கா கடமையாகும். நான் இப்போ தங்கத்தை அளவாக எடுக்கிறதா இல்லை வெள்ளியை அளவாக எடுக்கிறதா என்றால் அவர் விரும்புகிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளியை அளவாக எடுத்தால் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாக கொடுப்பார்கள், அதிகமானவர்கள் உருவாகுவார்கள். தங்கத்தில் ஜக்கா கொடுக்கும் பொழுது குறிப்பிட்ட சிலர் தான் கொடுக்க வேண்டி வரும். எனவே நாங்கள் இதில் பொருத்தம் என்னென்றா ஏழைகளுக்கு எது பொருத்தம் என்று பார்க்கணும். ஏழைகளுக்கு எதில் நலவு இருக்கிறதுன்னு பார்த்தா வெள்ளியில் கொடுக்கக்குள்ள அதிகமான ஆக்கள் ஜக்காத்தை கொடுப்போம், தங்கத்தில் கொடுக்கக்குள்ள நாங்கள் குறைஞ்சவர்கள் தான் நாங்கள் ஜக்காத்தை கொடுப்போம். எனவே நாங்கள் வெள்ளியில் கொடுத்தா அதிகமானவர் ஜக்காத்தை கொடுக்கலாம். அதே போல தான் வியாபார பொருட்கள். இந்த நாம் மேலே அளவு சொல்லியிருக்கிறோம், இந்த அளவு தான் எல்லா இடத்துக்கும் வரப்போகுது. நான் ஒரு வியாபாரியாக இருந்தால் இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் கூடுதலான ஆட்கள் வியாபாரம் தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களோட வியாபாரத்தில் எப்படி எங்களோட ஜக்காத்தை அமைச்சு கொள்ளணும் என்றதை நான் பார்க்கக்குள்ள முதலாவது ஒருவர் கடையை திறக்கிறார் என்றால்
கடையை திறக்கும் பொழுது எங்களுடைய ஹிஜ்ரி கணக்கை சரியாக பார்த்து கொள்ளணும். எங்களுடைய பிற கணக்கு, அதாவது நோன்பு 10, ரமதான் 10, ஷவ்வால் அல்ல துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த மாதத்தில் பிற 10ல், பிற 5ல், பிற 20ல், 25ல் நான் கடையை ஆரம்பிக்கிறேன் என்று அவர் தெரியணும், ஞாபகத்தை வச்சு கொள்ளணும். அப்போ தான் அடுத்த வருடம் பிற 25ல் சரியா ஷவ்வால் மாதம் பிற 25ல் அவர் கணக்கெடுப்பார். கணக்கு எடுக்கிற நேரம் இந்த 2ல் ஒரு அளவை கடந்திருக்கிறது. வெள்ளியில் பார்க்குறாரு, அவரோட கடை இப்போ ஸ்டாக் எல்லாம் எடுத்து பார்க்கக்குள்ள 2 லட்சத்தை கடந்திருந்தால், அல்லது தங்கத்தில் பார்த்தால் 20 லட்சத்தை கடந்திருந்தால் அவர் ஜக்கா கொடுக்க வேண்டியவர், ஜக்கா கடமையாகிரும். அதை விட குறைஞ்ச தொகையில் இருக்குது, 10 பவுனுடைய பெறுமதி வர இல்லை, 2 லட்சத்துடைய பெறுமதியும் வர இல்லை என்றால் அவர் மீது ஜக்காத் இல்லை. அடுத்த வருடம், ஜக்காத்துடைய அடுத்த வருடம் அன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிவிடும். இது ஜக்காத்துடைய மிக முக்கியமான பகுதி தான். வியாபார பொருள்கள் வியாபாரிகளுக்குரிய மிக முக்கியமான பகுதி. அதே போன்று என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த வியாபாரிகள் என்று வரக்குள்ள இவர் கணக்கு பார்க்க வேண்டிய இந்த நாட்களை காலங்களை சரியாக இவர்கள் தீர்மானித்து கொடுக்கணும். சிலாக்கள் ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறன்றது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தை வச்சு கொடுக்குறது. அப்படி ஜக்காத்தை கொடுத்தா எங்களோட காலம் 30 வருஷம் கொடுத்தோம்னா ஒரு வருஷம் ஜக்காத்தை கொடுக்காத வருஷம் உருவாகிடும். எங்களோட நாளேடு, எங்களோட கலண்டர் திகதிகளுக்கும் பிற கணக்குக்கும் மற்ற அந்த கலண்டருக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 12-15 நாள் வித்தியாசப்படும். இப்படி 30 வருடம் ஓடினா ஒரு வருடம் மேலதிகமாக வந்துடும். ஒருத்தருக்கு 30 வயசுண்டா அவருக்கு இஸ்லாமிய கணக்குப்படி 31 வயசு பூர்த்தி ஆகிருக்குது, 31 வருடம் பூர்த்தி ஆகினவர் அவர். எனவே அந்த ஜக்காத்தை கணக்கு பார்க்கக்குள்ள ஹிஜ்ரி எங்களோட பிற கணக்கில் சரியாக பார்க்கறதுல கண்ணும் கருத்துமாக ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஜக்காத்தை கொடுக்கக்குள்ள நாங்கள் வியாபார பொருள்களை ஒரு நாளும் ஜக்காத்தாக கொடுக்க இயலாது. வியாபாரிகளாக இருந்தால் அவங்க கணக்கை பார்த்துட்டு 100க்கு 2.5% ஒதுக்கி பணத்தை தான் கொடுக்க வேண்டும். ஒரு நாளும் வேறு எதுவும் கொடுக்க இயலாது. வியாபாரிகளாக இருந்தாலும் பணத்தை கொடுக்க வேண்டும், தங்கம் வெள்ளிக்கும் பணத்தை தான் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் பொருளாக எதையும் கொடுக்க இயலாது. ஆடு மாடு ஒட்டகத்துடைய பாடத்தில் மாத்திரம் அந்த மிருகத்தை கொடுக்க வேண்டும். அது இல்லாத அந்த தானிய வகைகளில் குறிப்பிடப்பட்டவைகளில் அதை கொடுக்க வேண்டும். வியாபாரிகளாக இருந்தால் அவங்க பணத்தை தான் கொடுக்க வேண்டும். அதை உதாரணத்துக்கு ஒருவருடைய கணக்கு 10 லட்சம் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா, 10 லட்சம் அந்த ரூபாவாக எடுத்து தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதுக்கு பதிலாக பொருள்களை கொடுத்து ஜக்காத்தை நிறைவேற்றினால் ஜக்கா நிறைவேற மாட்டாது. அது தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வியாபாரிகள் கணக்கு பார்க்கக்குள்ள மிக கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கிறது. வாங்கின விலை விற்கிற விலை. நாங்கள் ஒரு விலைக்கு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருப்போம். ஜக்காத் கணக்கு பார்க்கக்குள்ள 100 ரூபாய்க்கே பார்க்கறது. ஆனால் விற்கக்குள்ள 200 ரூபாய்க்கு விற்கிறோம்டா விற்கிற விலைக்குத்தான் நாங்கள் கணக்கு பார்க்கணுமே தவிர வாங்கின விலைக்கு கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுத்துடக்கூடாது. இன்றைக்கு நான் 100 ரூபாய்க்கு வாங்கின அந்த பொருள் இன்றைக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்குறாண்டு என்ன விலை என்று பார்க்கணும். சந்தை விலை, மார்க்கெட்டில் என்ன விலைன்னு தெரிய வேண்டும். நான் விற்கிற விலைன்ற ஒரு விலை இருக்கிறது, அந்த விலையைத்தான் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமே தவிர 100 ரூபாவுக்கு தான் வாங்கினேன் 100 ரூபா தான் கணக்கு பார்ப்பேன் என்று ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. விற்கிற விலை, ஒரு வருடம் பூர்த்தியாகின நேரம், ஸ்டாக் எடுக்கிற நேரம், விற்கிறதுக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு தான் கணக்கு பார்க்கணுமே தவிர ஒரு நாளும் வாங்கின விலைக்கு கணக்கு பார்த்துடக்கூடாது. அது மிக முக்கியமான. அப்போ நான் அப்படி கணக்கு பார்த்தோம் என்றால் எங்களுடைய கேபிட்டல், எங்களுடைய முதல், எங்களுடைய லாபம் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் கணக்கு பார்க்க வேண்டும். ரெண்டுக்கும் சேர்த்து கணக்கு பார்த்தா ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதே போல் இன்னொரு சட்டம் இருக்கிறது, இன்னொரு பகுதி. அதாவது ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி சில இன்றைக்கு நேற்று கேட்ட சில கேள்விகள். அவர் கொஞ்சம் தங்கம் வெள்ளி வியாபார பொருள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து
அந்த குறிப்பிட்ட அந்த நிசாபுடைய 10 பவுனுடைய தொகைக்கு கொண்டு வந்து ஜக்காத்தை கொடுக்கலாமான்னு கேட்குறார்கள். அப்படி இல்லை, தங்கமாக பார்க்குறேன்டா அது தனி, தங்கம் தனி, வெள்ளி தனி, ரெண்டு வேறு வேறு பகுதி, ஒன்றாக சேர்த்து பெருக்கிறன்றது இல்லை. வியாபார பொருள்ன்றது தனி. வியாபார பொருளுக்கு ஜக்காத் வேணுமா, அதை மாத்திரம் நாங்கள் ஒன்றாக ஸ்டோக் எடுத்து பார்க்கக்குள்ள ஜக்காத் கடமையாகும், கடமையாகாமல் இருக்கும். அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். பணமாக இருந்தால் அவருடைய பணம் தங்கம் எல்லாம் ஒரு பகுதி. ஏனென்றா தங்கம் பணம் ரெண்டும் ஒரே இடத்தில் தான் அமைகிறது, ரெண்டும் ஒரே பகுதி. எனவே ஒத்த இடத்துல தங்கம் இருக்கிறதா பணம் இருக்கிறதா ரெண்டும் ஒன்று தான். பணம் இருந்தால் அவருடைய சேப்பில் உள்ள காசு வீட்டில் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். கொடுத்த பணம், வர இருக்கிற பணம், பேங்க் பேலன்ஸ், சேவிங் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து தான் இவர் பார்க்கணும். எனக்கு ஜக்காத் கடமையா என்று பார்க்க வேண்டும். அந்த பகுதி வேறு. அந்த காசையும் வியாபார பொருளையும் ஒன்றாக இணைக்கக்கூடாது, ரெண்டும் வேறு வேறு. வியாபார பொருள்ண்டா அது தனி, பணம் அது தனி. பணம் என்று சொல்லக்குள்ள காசு தங்கத்தோட வேறையாக சேர்ந்தது, அந்த பகுதி வேறையாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். வியாபார பொருளுக்கு ஜக்காத்துக்குள்ள அந்த அவருடைய கடைக்குட்பட்ட எல்லா பொருளையும் ஒன்றா கூட்டி பார்த்து ஜக்காத் விதியாக நான் கொடுக்க வேண்டும், இல்லாட்டி அடுத்த வருடம் கணக்கு பார்க்க வேண்டும். இதுதான் ஜக்காத்துடைய இந்த பகுதி. ஏன் நான் விரிவாக சொல்கிறோம்டா, இன்றைக்கு ஜக்காத்தை சிலாக கொடுக்குறாங்க. கொடுக்குற நேரம், இந்த கணக்கு பார்க்குற இந்த நேரங்களில் சில நேரம் பிழை விட்டுடுறாங்க. கணக்கு பார்த்துனாங்க 100க்கு 2.5% அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அது எங்களுக்கு சொந்தமான சொத்து இல்லை. 100க்கு 2.5% ஒதுக்கினமா அந்த காசுக்கும் ஜகாத்து கொடுக்குற ஆளுக்கும் இல்லை சம்பந்தமே இல்லை. அதுக்கு உரிமையாளர்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவங்களோட கையில் கொண்டே ஒப்படைக்கணும். காசாக தான் ஒப்படைக்கணும், வேறு பொருளாக ஒன்றும் ஒப்படைக்க இயலாது. குறிப்பாக பணம் 2.5 லட்சம் நான் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த 2 லட்சத்தை வச்சுக்கொண்டு சிலாக்கள் மஷூரா பண்ணுறது. அவர்கிட்ட கொடுத்தா வீணாக்கிடுவார், இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலை பார்த்துருவார், இந்த வேலை பார்த்துருவாருண்டு இவர் மஷூரா பண்ணி வீடு வீடாக பார்சல் கொடுக்கறது, சில வீட்டுக்கு கூரை வாங்கி கொடுக்கறது, இன்னும் சிலாக்களுக்கு மண்ணை வாங்கி கொடுக்கறது, இன்னும் சிலாக்கள் செங்கல்ல வாங்கி கொடுக்கறது. இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தால் அது ஜக்காத்தாக நிறைவேற மாட்டாது. நீங்கள் செங்கல்ல தான் கொடுத்திருக்கிறீர்கள், அல்லாஹ் சொன்னதை கொடுக்க இல்லை. அல்லாஹ் சொல்லல அவனுக்கு பார்சலை கொடு, இவனுக்கு சோத்தை கொடு, அவனுக்கு செங்கல்ல வாங்கி கொடு, இவனுக்கு சீட்டை வாங்கி கொடு, அல்லாஹ் சொல்ல இல்லை. மார்க்கம் சொல்லுது பணத்தை பணமாக கையில் கொண்டே ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் செய்யணும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது ஜக்காத்தை கொடுக்கறது, ஆனால் நான் நினைக்கிற மாதிரி கொடுத்தா அது ஜக்காத் இல்லை. அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்கவும் சொல்லியிருக்கிறான், ஜக்காத்தை கொடுக்கிற முறையும் சொல்லி தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் கொடுக்கிற முறையை அறிமுகப்படுத்தின மாத்திரமில்லை, நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த முறைப்படி தான் நாங்கள் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இபாதாவாக கபூலாகும். நாங்கள் வாங்கி கொடுத்தா அவங்க தேவையில்லாத விஷயத்தை பாவிச்சிருவாங்கன்ற சிலாக்கள் கவலை. இந்த கவலையை நாங்கள் பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் அந்த பொறுப்பை தர இல்லை. பணத்தை பணமாக கையில் கொண்டே ஒப்படைக்கிறதா எங்களோட பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயம் செய்யணும். குறிப்பாக நோன்பு வருது, நோன்பு வரக்குள்ள சிலாக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஏழைகள் எல்லாத்தையும் லிஸ்ட்டை போட்டு ஜக்காத்தை சேர்த்து பார்சல் அடித்து வீடு வீடாக 10,000 பார்சல் அடிப்போம். ஒரு வீட்டுக்கு 10,000 படி பார்சல் கொஞ்சத்தை அடித்து கொடுத்துருவோம். இந்த பார்சல் கொடுக்கறதால ஜக்காத் நிறைவேற மாட்டாது. குறிப்பாக அடுத்தவங்களோட ஜக்காத்தை எடுத்து பார்சல் அடிக்கிறாக்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக விளங்க வேண்டும். ஒருத்தர் தாராரு, ஏண்ட 10,000 ஜக்காத்து தாரன் கொண்டே கொடுங்கோ, இது கடனாளி பங்கு, இது மிஸ்கீன் பங்கு, இது ஃபகீருடைய பங்கு, இது மௌலா பங்கு என்று தந்தால் அந்த பணத்தை பணமாகத்தான் கொண்டே ஒப்படைக்க வேண்டுமே தவிர பார்சலை கொடுக்க கூடாது. இன்றைய எங்களோட சமூகத்தில் பல ஊரில் பார்க்குறோம்,
ரமலானுக்கு 3 நாளைக்கு முன்னால் இந்த பழக்கம் பெரிய சில்லறை கடைக்கு ஹோல்சேலாக விலையை பேசி அடிங்க 100 பார்சலை 50 பார்சலை டிஸ்கவுண்ட்டை போடுங்கன்னு கேட்டெடுத்து பாஸ் அடிச்சுட்டு மஹல்லா வாரியாக லிஸ்ட் எடுக்கிறது, அனுப்ப பார்சலை, ஜக்காத் காசு, ஜக்காத்தும் பால், ஜக்காத்துடைய இபாதத்தும் பால், அந்த பணமும் பாலா போகுது. எனவே அந்த இபாதத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ஜக்காத்துடைய பணத்தை ஒப்படைத்தல். ஜக்காத்துடைய பணத்தில் பணம் 2 வகைப்படும். எல்லாரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஜக்காத்துடைய பணம் 2 வகை. ஒன்று, இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கிற வியாபார பொருட்கள், தங்கம், வெள்ளி, இதுக்குரிய ஜக்கா காசு. அடுத்தது வியாபார பொருள், இதுக்கும் காசை தான் கொடுக்க வேண்டும். இதுக்கு சொல்கிற அல் அம்வால் பாத்தினா என்று சொல்கிறது. ரைட். இன்னும் ஒன்று இருக்கிறது, அல் அம்வாலு தாஹிரான்னு சொல்கிறது. அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம், தானிய வகைகள், அதுகளுக்கு ஜக்கா கொடுக்குற முறை வேறு. அதுகளுக்கு எப்படி ஜக்கா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் இஸ்லாமிய ஹிலாஃபா இருந்து, இஸ்லாமிய ஆட்சி முறை இருந்து, இமாம் இருந்து, அதே போன்று அந்த முறைக்குள்ளால ஹாக்கிம், காதி, வாலி இவங்க எல்லாம் இருக்க நிறைய பகுதி இருந்தால் நாங்கள் அந்த பொருளை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டும். ஹலீஃபா தான் அதனை பங்கு வைப்பார், இமாம் தான் அதனை பொறுப்பெடுப்பார், அவங்களோட கையில் கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி கொடுக்கிறது கடமை. இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது, ஹலீஃபா இருக்கிறார்கள் என்றால் அந்த பொருள்களை கொண்டை அவங்களோட கையில் ஒப்படைக்கிறது எங்களோட கடமை. நாங்கள் ஆடு மாடு ஒட்டுறது கொடுத்துட இயலாது. தானியத்துக்கும் அங்கே தான் கொடுக்கணும். அதே நேரம் இந்த பணம், தங்கம், வெள்ளி, அடுத்தது வியாபார பொருள்கள், இவைகளுக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றக்குள்ள உரியவர், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர் தானாகவே அதனை கணக்கு பார்த்து ஆக்களையும் தேடி சரியாக ஒப்படைக்க வேண்டும். எந்தளவு என்றால் இஸ்லாமிய அரசாட்சி இருந்தால் கூட, இஸ்லாமிய ஹிலாஃபா கூட ஒத்தட்ட வியாபார பொருட்கள் ஜக்காத்தை என்கிட்ட தாங்கன்னு கேட்க மாட்டா. கேட்க இயலாது, வாங்க இயலாது. உங்களோட ஜக்காத்தை என்கிட்ட தந்துருங்கன்னு கேட்க அனுமதி அவங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த பொருளுக்கு அவர் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இலங்கையில் பல இடங்களில் ஜக்காத்தை நிறுவனமாக கூட்டி ஒன்றாக சேர்த்து கூட்டு ஜக்காத்தாக நிறைவேற்றுகிற ஒரு பழக்கம் உருவாகி கொண்டு வருகிறது. அந்த இடத்துல பணத்தை கொடுப்பவர்கள் சரியாக சில விடயத்தை விளங்க வேண்டும். பணங்களை எடுப்பவர்களும் பணத்தை கைக்கெடுக்கிறவர்களும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். கொடுக்கிறவங்க விளங்க வேண்டிய விஷயம் முதலாவது, நான் இந்த பணத்தை இவங்கள்ட்ட கொடுத்தா சரியாக ஜக்காத் நிறைவேற்றப்படுமா என்று பார்க்கணும். ஏண்ட கடமை கொடுக்கறது கொடுத்தன் வேலையை பார்த்தன் என்று வரக்கூடாது. ஏண்ட கடமை சரியாக கொடுக்க வேண்டும். சில இடங்களில் கேள்விப்படுறோம், ஜக்காத்தை சேர்க்கிறது தெரியுது, எங்கால போகுதுன்னு தெரியுது இல்லை. சிலாக்க சொல்கிறாங்க சேர்க்குறாங்க, குடும்பத்துக்குள்ளால பங்கு வச்சுட்டு போய்த்துடுறாங்க, ஒன்றும் வெளியாக வரதில்லை. ஜக்காத்துன்னு சரியாக சேர்த்து கொண்டு வரான். நோம்பு மாதத்தில் எங்கே தான் கொண்டு போகிறாங்களோ ஒழிக்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ தெரியாதுன்னு பலருடைய அங்கலாய்ப்பை கேட்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, பணமாக இருந்தால் அவர் தானாக கொடுக்க வேண்டும். ஆக சிறந்த அந்த முறை எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஜக்காத்தை சேர்க்கிறாங்க, சேர்த்து அழகாக முறையாக நீதியாக பங்கு வைக்கிறாங்கண்டா அவங்களுக்கு எங்கட ஜக்காத்தை கொண்டு போய் கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஜக்காத்தை சேர்த்து சரியாக நிறைவேற்றுறோம், தாங்க உங்களோட ஜக்காத்தை என்று கேட்டால் அதை கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குதா இல்லையா என்றால் அனுமதி இருக்கிறது. சரியாக கொடுக்குறாங்கண்டா அவங்கள்ட்ட கொடுக்கறது அனுமதி இருக்கிறது. இரண்டாவது பகுதி, ஜக்காத்தை சேர்த்து வாங்குகிற ஆக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி உண்டு. அந்த ஜக்காத்தில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த காசு எடுத்தமா ஜக்காத்தை ஜக்காத்து மாதிரி கொடுக்க வேண்டும்.
சிலாக்கு என்ன செய்யறா, ஜக்காத் எடுத்து வச்சுட்டு ஊரில் உள்ள விதவ பொம்பளைகளை லிஸ்ட் எடுக்கிறது. ஒவ்வொரு பொம்பளைகளுக்கும் மாதம் 2000 ரூபா காசை கொடுக்குறது, ஜக்காத்தை கொடுக்கறது. இது ஜக்காத் இல்லை. இப்படி ஜக்காத்தை கொடுக்க இயலாது. கஷ்டமான ஆட்களுக்கு கொடுக்கறது, மருந்து வாங்குறதுக்கு மாதம் மருந்து லிஸ்ட் எடுத்துட்டு சைன் அப் பண்ணிட்டு 2000 கொடுக்கறது, இது எங்கிருந்து கொண்டு வந்தார்களோ அல்லாஹு ஆலம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன முறைப்படி ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். கதைகளை சொல்லி சமாளித்து பூசி ஒரு நாளும் இபாதத்தை பாலாக்கி விடக்கூடாது. புனிதமான இபாதா. ஜக்காத்தை கொடுப்பவர்களும் சரியாக விளங்கி கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை எடுத்து கொடுப்பவர்களும் சரியாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ள வேண்டிய பகுதி இந்த பகுதி. எனவே எடுத்தமா சரியாக கொடுக்க முடியுமா, அப்பொழுதுதான் நாங்கள் ஜக்காத்தை கை கெடுக்க வேண்டும். சரியாக கொடுக்க முடியாவிட்டால் ஒரு நாளும் நாங்கள் அடுத்தவர்கள் ஜக்காத்தை எங்கட கையில் எடுத்து சிரமத்தை நாம் பொறுப்பேற்கக்கூடாது. அடுத்தபடியாக ஜக்காத்துன்னு வரக்குள்ள இன்னொரு பகுதி இருக்கிறது. தங்கம் வெள்ளி என்று வரக்குள்ள, தங்கம் ஒரு ஆண் பாவிக்கிறது ஹராம். ஒரு ஆண் தங்கத்தை பாவிக்க இயலாது, தவிர்ந்து கொள்ளணும். பாவிக்கிறது ஹராம். எந்த பகுதி ஒரு ஆணுக்கு பாவிக்க இயலுமெண்டா, அவருடைய நகத்தை தங்கத்தால் போடலாம், பற்களை தங்கத்தால் போடலாம், மூக்கு தண்டு உடைஞ்சிருக்கிற தங்கத்தால் போடலாம், முதுகந்தண்டு உடைஞ்சிருக்கிற தங்கத்தால் போடலாம். இப்படியான குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மாத்திரம் தங்கத்தால் பொறுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆபரணமாக பாவிப்பதற்கு இஸ்லாத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதை போட இயலாது. ஹராமாக்கப்பட்ட விஷயம். பெண்களுக்கு ஆகமாக்கப்பட்ட விஷயம்தான் இந்த தங்கம் என்றது. எனவே பெண்கள் எவ்வளவு தங்கத்தை பாவிக்கலாம், எவ்வளோ அழகாக இருக்கிறதோ, அழகு வரும் வரைக்கும், அழகு இருக்கும் வரைக்கும் எத்தனை பவுன் வேணுமானாலும் 100 பவுன் வேணுமா பாவிக்கலாம். அது எந்த பாவிக்கக்கூடிய தங்கத்துக்கு ஜக்காத் இல்லை. குறிப்பாக பாவிக்கிற எந்த பொருளுக்கும் ஜக்காத் இல்லை. ஒருவற்ற வீடு இருக்கிறது, வீடு 10 கோடி பெறுமதியான வீடா, ஜக்காத் இல்லை. வாகனம் இருக்கிறது, பாவிக்கிற வாகனம், அதுவும் 10 கோடி பெறுமதியான வாகனம், ஜக்காத் இல்லை. வாகனம் என்று வரக்குள்ள கப்பல் என்ன, விமானம், ஒரு ஃப்ளைட்டை தான் வச்சு ஓட்டினாலும் பாவிக்கிற என்ற பாவனைக்குள்ளால் வச்சிருந்தால் அதுக்கு ஜக்காத் கடமையாக மாட்டாது. அந்த பகுதியில் தான் ஆடைகளுக்கு ஜக்காத் இல்லை. குறிப்பாக பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள், அந்த ஆடை பகுதியில் தான் இந்த தங்கம் வரும். பெண்கள் அழகுக்காக அணியக்கூடிய எந்த தங்கத்திலும் ஆபரணத்திலும் ஜக்கா இல்லை. அழகு இல்லாமல் போகிற நிலைமை உருவாகினால், அழகு இல்லாமல் போகிறன்னு சொல்லக்குள்ள பொதுவாக அந்த நிலைமை இலங்கையில் மிக அரிது என்று தான் சொல்ல வேண்டும். அது மிக குறைய. ஒரு பெண்ணை பார்க்கக்குள்ள இரும்பு மனுஷி மாதிரி தென்படுது என்று வச்சுக்கொண்டா அசிங்கமாக இருக்கிறது, இது என்ன என்று கேட்க நினைக்கிறது, அருவருப்பு உண்டாகிறது என்றால் அப்ப அந்த பெண் அணியக்கூடிய எல்லா நகைக்கும் ஜக்காத் அணிய வேண்டும். அது இல்லாமல் பெண்கள் பாவிக்கக்குள்ள 25 பவுனுக்கு ஜக்காத்து, 55 பவுனுக்கு ஜக்காத்து, 45 பவுனுக்கு ஜக்காத்து என்று இத்தனை பவுனுக்கு ஜக்கா என்ற சட்டம் இல்லை. பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக நகை அணியலாம். 100 பவுனா தாராளமாக அணியலாம். அதுக்கு மேற்ப 1000 பவுனா அணியலாம். பெண்களுக்கு அழகுக்காக அல்லாஹ் அனுமதித்தது, தாராளமாக அணியலாம். அணிகிற அந்த ஆபரணத்துக்கு லா ஜகாத ஃபில் ஹுலியில் முபாஹ், அணியும் ஆபரணங்களுக்கு ஜகாத்தே கிடையாது. சஹாபாக்கு அணிந்திருக்கிறார்கள், ஜகாத்தை கொடுக்க இல்லை. அந்த சட்டம் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. அணியும் ஆபரணங்கள் ஜகாத் இல்லை. குறிப்பாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணம். அடுத்ததாக ஆண்கள் தங்க ஆபரணம் அணிந்தால், ஆம்பளைகள் தங்க ஆபரணம் போட்டாங்கண்டா அது ஹராம். எனவே அவங்களுக்கு ஜக்காத் கடமையாகிரும். ஒரு ஆண் 1 பவுனில் தங்கத்தில் மாலை போட்டு சுற்றுறாருண்டா அவருக்கு ஜக்கா கொடுக்கணும். ஏனென்றால் ஹராமான பாவனை. இந்த இடத்துல 10 பவுனுடைய நிசாபுடைய அளவை பார்க்கறது இல்லை, பாவனே ஹராம். எனவே அதுக்கு ஜக்காத் அவர் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பணத்துடைய பகுதியை நாங்கள் பார்த்தோம். பணம் என்று வரக்குள்ள இன்றைக்கு பொதுவாக கையில் நடமாடக்கூடிய பணங்கள் இருக்கும். சிலாக்க நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டிலாம் போட்டு வச்சுருப்போம்.
அந்த பணத்துக்கும் இதே சட்டம்தான். எத்தனை லட்சம் இருக்குன்னு பார்க்க வேண்டும், ஜக்காத்தை பார்த்து கொடுக்க வேண்டும். இன்னும் இப்பொழுதுள்ள சில விஷயம் என்னென்னா, சில சகோதரர்கள் இந்த கிரிப்டோ கரன்சி என்றதை பாவிக்கிறாங்க, அதில் ட்ரேடிங் செய்கிறாங்க. அதுலேயும் இவங்களோட கையில் பணம் இருந்தால், குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சாப்பிட அளவு குறிப்பிட்டோம், இந்த குறிப்பிட்ட அளவு பணம் அதை தாண்டிய நிலையில் பணம் அங்கே இருந்தால், அது டிஜிட்டல் கரன்சியாக இருந்தாலும் கூட, கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் கூட, அவருக்கும் இதே சட்டம். ஒரு வருஷம் பூர்த்தியாகினா ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். ஏன்னா இது மாதிரியான மிக முக்கியமான அடிப்படை விஷயம் இருக்குது. நாங்கள் ஜக்காத்தை சரியாக கொடுத்து பழக வேண்டும். இன்னும் சிலாக்கள் இருப்பாங்க, நாளாந்தம் உழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் நாளாந்தம் உழைப்பில் சிலாக்கள் சிறிய தொகையோடு இருப்பாங்க. இன்னும் சிலாக்கள் ஒரு நாளாந்தம் லட்சக்கணக்கு உழைக்கக்கூடிய இருப்பாங்க. அவங்களுக்கும் வருடம் பூர்த்தியாகிற நேரம் உள்ள முழு பேங்க் பேலன்ஸை எடுக்க வேண்டும், அவங்களுடைய சேவிங்கை பார்க்க வேண்டும், கொடுத்த கடன் வர இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஜக்காத்துடைய பகுதி கொஞ்சம் விரிவாக இருந்தாலும் கூட நான் மேலோட்டமான சில விடயங்களை குறிப்பிடுவது ஏன்னு சொன்னால், நோன்புக்கு முன்னால் குறிப்பாக நாங்கள் நோன்பு வரக்குள்ள ஜக்காத்துடைய அந்த சட்டத்திட்டங்களை விளங்கி நாங்கள் செய்ய பார்ப்போம். எனவே ஜக்காத் என்று வந்தால் ஒவ்வொரு சட்டங்களையும் சரியாக விளங்கி சரியாக கொடுக்க வேண்டும். இறுதியாக நான் ஜக்காத்துடைய தொகையை எடுத்துட்டோம், 100க்கு 2.5% வேறாக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு 2 லட்சம் நான் ஜக்காத் கொடுக்க வேண்டியவர் என்று வச்சுக்கொண்டா, இந்த காசு எப்படி நான் இதை பிரிக்கிறது? இதை பிரிக்கிற எப்படின்னு சொன்னால், சரியாக முழு தொகையையும் 4ஆக பிரிக்க வேண்டும். ஒன்று, இப்போ 4 பேர் இருக்கிறதால ஃபகீர், மிஸ்கீன், அடுத்தது கடனாளிகள், மௌலா பங்கு 4 பேர் இருக்கிறாங்க. 25 ரூபாவாக 25 வீதமாக பிரிக்க வேண்டும். 1 லட்சம் என்றால் 25,000, 2 லட்சம் என்றால் 50,000 4ஆக பிரிக்க வேண்டும். பிரிச்சுட்டு ஒவ்வொரு வகுப்பாருக்கும், உதாரணம் கடனாளிகள் என்று சொன்னால் குறைஞ்சது 3 கடனாளிகளுக்காவது கொடுக்க வேண்டும். ஒரே குடும்பத்துக்குள்ளால ஒரே ஆட கையில் கொண்டு எல்லாத்தையும் கொடுக்க இயலாது. குறைஞ்சது அந்த வகுப்பில் ஒரு வகுப்பார் இல்லை கடனாளிகள்னா குறைஞ்சது 3 கடனாளிகள், அதை விட கூடாக்களும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் மௌலா பங்கு இஸ்லாத்துக்கு புதுசாக வந்து 2-3 வருஷமா அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்கக்குள்ள குறைஞ்சது 3 பேர் கொடுக்க வேண்டும். கடனாளிகள் ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள். ஃபக்கீர் மிஸ்கீன்களுடைய சின்ன வித்தியாசம், ஃபக்கீர்னு சொன்னால் 100 ரூபா தேவைப்படுற, ஒரு நாளைக்கு 100 ரூபா தேவை, 25 ரூபா இருக்கிறது, இவர் ஃபக்கீர். இவர் வந்து மிஸ்கீன், ஒரு நாளைக்கு 100 ரூபா தேவை, 75 ரூபா இருக்கிறது, 25 ரூபா தேவைண்டா, இவர் வந்து ஃபக்கீராக இருக்கிறாரு. இப்படியான வித்தியாசம் கண்டு தேடி அடையாளத்தையும் தேவையையும் கண்டு கொடுக்க வேண்டும். சொந்த நானா தம்பிகளுக்கு ஜக்காத் கொடுக்க இயலுமாண்டா, நானா தம்பிமாருக்கு ஜக்காத் கொடுக்கலாம், தாத்தா தங்கச்சிமாருக்கு ஜக்காத் கொடுத்துக்கலாம், மச்சாமாருக்கு யாரும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் யாரு கொடுக்க இயலாதுண்டா, உம்மா, வாப்பா, தண்ட புள்ள, தண்ட மனைவி, இந்த 4 பேருக்கும் ஒரு ஆள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. தண்ட புள்ள 18 வயசை கடந்து வேறாகி கொண்டிருக்கிறாரு, தனியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாரு, ஏழையாக இருக்கிறார் என்றால் இப்பொழுது அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். வாப்பா இருந்தால் கூட ஜக்காத்தை கொடுக்கலாம். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளா கொடுக்கக்குள்ள 2 மடங்கு நன்மைகள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சதகத்துன் வசிலத்துன், ஒன்று ஜக்காத்தை கொடுத்த நன்மை கிடைக்கும், 2வது குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்த நன்மை கிடைக்கும். சொந்த நானா தம்பி, தம்பி நானாவுக்கு அழகா ஜக்காத் கொடுக்கலாம், தாத்தா தங்கச்சிகளை பார்க்கலாம். குடும்பம் இரத்த உறவுண்டு வரக்குள்ள மிக முக்கியமான பகுதி. அல்லாஹு தாலா தண்ட பேரோட சேர்த்து கொஞ்சம் சொன்ன ஒரு பகுதிண்டா இரத்த உறவு. வத்தகுல்லாஹ் அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீண்ட பகுதி இரத்த உறவுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். சிலாக்கள் இருக்கிறாங்க, ஜக்காத்தை கொண்டு போய் எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க. பக்கத்து வீடு தெரியாது, நானா விளங்காது, தம்பி விளங்காது, தாத்தா விளங்காது, தங்கச்சி விளங்காது, சாச்சா சாச்சி, குடும்பத்தில் மாமா மாமி, இந்த ஏரியா ஒன்றுமே விளங்காது. அருமையானவர்களே, குடும்பத்துக்கு உள்ளால நான் முதலாக கொடுத்து விட்டு தான் குடும்பத்துக்கு வெளியால் போக வேண்டும். நீண்ட பகுதி இதுகளை நாம் சற்று தெளிவாக விளங்கி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வாளிப்பானாக.
யா அல்லாஹ் நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான வாழ்த்தோ விஷயவாயாக, இஹ்லாஸ் இஸ்திக்லாஸ் தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எமது உறவினர்கள் யா அல்லாஹ் ஃபலஸ்தீனில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் மாபெரும் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய சமகால பிரச்சனைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் சீராக்குவாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் வாழ்க்கையை விடுவை கொடுப்பாயாக, வாழ்க்கையை மகிழ்ச்சியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் தற்போதைய சூழ்நிலை யா அல்லாஹ் சாதகமாக அமைத்து தருவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றக்கூடிய நீதான் யா அல்லாஹ், சீராக்கக்கூடிய நீதான் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மௌத்தாவதற்கு நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.